தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஏரல் நகரம் பெருமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் உருக்குலைந்து தனித்தீவாக மாறியுள்ளது. வீடுகளை இழந்து மக்கள் தவிக்கும் நிலையில் கடைகளில் உள்ள பொருட்கள் சேதமானதால் வியாபாரிகள் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கின்றனர். உயிர் வாழணுங்காக நாங்கள் எல்லாரும் இருக்கோம். 3 நாளா ஒருத்தர் ட்ரெஸ்ஸோட தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் உள்ள பேரூராட்சி ஏரல் சுற்றுவட்டார பகுதி மக்களின் முக்கிய வணிக பகுதியாக விளங்கும் ஏரல் நகரம் பெருமழையால் தற்போது உருக்குலைந்து காட்சியளிக்கிறது. மழை நின்றாலும் தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பாலங்கள் உடைந்து நகரத்தை இணைக்கும் சாலைகள் துண்டிக்கப்பட்டு தனித்தீவாக மாறி உள்ளது. ஏரல் சுற்றுவட்டார பகுதிகள் முழுவதும் இடுப்பளவு நீரில் தத்தளித்த நிலையில் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத துயரத்தை ஏரல் மக்கள் சந்தித்துள்ளனர். சிலர் வீடுகளை இழந்து நிர்கதியாய் பரிதவிக்க, பெரும்பாலானோர் வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்தும் சேதமடைந்ததாக கூறி கண்ணீர் வடிக்கின்றனர். தப்பிச்சம் பிரச்சனை போனோம், பார்த்துக்கிட்டு தப்பிச்ச முடிஞ்சு போனோம். இப்போ 1 ரூபாய்க்கு சோத்து கூட கையெழுந்து வீட்டில் உள்ள பொருள் அவ்வளோ போயிட்டு பார்த்துக்கிடுங்க. இவங்கெல்லாம் பச்சை பிள்ளை வச்சுக்கிட்டு கிடக்குறாங்க. சாப்பாடு இல்லாமல் எங்கேயோ கொண்டு விட்டுட்டு வந்திருக்காங்க. ஒருத்தருமே இங்கே வர முடியல. இப்படி கிடந்தா எப்படி வர்றது? உள்ள போய் அங்கே டீசர் எல்லாமே அதில் தான் கிடக்கு. எங்களுக்கு உள்ள ஜாமானே எடுக்க முடியாத அளவுக்கு இப்போ ரொம்ப இதாகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுல இருக்கும். இப்போ இந்த வீடு விழுந்து போச்சு. இப்போ அங்கேயும் போக முடியல, எங்கேயும் போக முடியல. என்னையால அடுத்த வீட்டில் தான் தஞ்சம் முடிஞ்சிருக்கேன். ஒருத்தர ட்ரெஸ்ஸோட தான் உட்காந்துட்டு இருக்கேன். ஒரு 3 நாளா ஒருத்தர ட்ரெஸ்ஸோட தான் உட்காந்துட்டு இருக்கேன். இது போக வணிக நிறுவனங்கள், வங்கிகள், அரசு அலுவலகங்கள், காவல் நிலையம், துணிக்கடைகள், நகைக்கடைகள் உள்ளிட்டவையும் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளன. ஆதித்தன் என்பவருக்கு சொந்தமான அரிசி ஆலையில் வெள்ள நீர் புகுந்து சுமார் 9 கோடி ரூபாய் மதிப்பிலான அரிசி, நெல் உள்ளிட்டவை சேதமடைந்துள்ளன. ஒரு 3 கோடி ரூபாய் சாதாரண மதிப்பு, மொத்த மதிப்பு ஒரு 8-9 கோடி ரூபாய்க்கு இருக்கும். பொருள் சாதம் செவரு உடஞ்சது, அது உடஞ்சது. 15 நிமிஷத்தில் தண்ணி கிருன்னு ஆயிடுச்சு. எதையும் காப்பாற்ற முடியல. A to Z புதுசாக தான். இப்போ அங்கே நாளைக்கு உணவுக்கு யார்ட்டும் அரிசி கிடையாது. திருப்பி உற்பத்தி பண்ணி கொண்டு வரணும். நாங்கள் மில்லு ஓட்டதுக்கு 6 மாதம் ஆகும். இதே போன்று சிறு வியாபாரிகள் தொழில் செய்யும் ஏரல் பஜாரில் உள்ள அரிசி, மளிகை, காய்கறி, பழக்கடைகளில் அனைத்து பொருட்களும் நீரில் மூழ்கி வீணாகி உள்ளன. வாழ்வாதாரம் அழித்தொழிந்த நிலையில் உயிர் மட்டுமே மிச்சம் இருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர் வியாபாரிகள். 30 மூடை பல்லாரி, 30 மூடை உருளைக்கிழங்கு, காய்கறி, கத்திரிக்காய் எல்லாமே வச்சிருந்தோம். எல்லாமே மழையில் அடிச்சு போயிடுச்சு. சுமாராக ஒரு 4 லட்சம் ரூபா சேதாரம் இருக்கும். இன்னும் பில்டிங் அவ்வளோ இடிச்சு அரிஞ்சு கிடக்கு. மற்ற சேவர்கள், காய்கறி எல்லாமே சேதாரம். ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாமே க்ளீன் பண்ணி அள்ளி தூரம் போடணும். பாதி முக்கால்வாசி இது எல்லாமே தண்ணியில் அடிச்சு போயிடுச்சு. நெஞ்சு வலி வந்துடும். அந்த முறையில் பாதிப்பு பார்த்துடுங்க. கண்ணீர் வருது. இருந்தால் உயிர் வாழணுங்காக நாங்கள் எல்லாரும் இருக்கோம். ஆமாம், பொருள் நிறைய சேதம். அவ்வளோ வட்டிக்கான பணம் தான். வட்டிக்கு சிட்டைக்கு வாங்கின பணங்கள் தான் இன்னைக்கு அடிமாட்டம் ஆகிருக்கு. இது யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? எல்லாமே நாசமாக போச்சு. அவ்வளோ மழையில் நனைஞ்சு வெள்ளத்தில் அடிச்சு விட்டு பெரிய லாஸ். இப்போ இது கேள்விக்குறியாக இருக்குது. நமக்கு வாழ்வாதாரத்துக்கு தான் இது என்ன செய்யணும் தெரியாமல் இருக்குது. முடிச்சுட்டு அவ்வளோ ஜனங்க பாருங்க. அவ்வளோத்தையும் தூக்கி இது பண்ணி. ஏரல் மையப்பகுதியில் வெள்ளம் வடிந்து மக்கள் வீடுகளுக்கு திரும்பினாலும் நகரை சுற்றிலும் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் குடிநீர், உணவு கிடைக்காமல் மக்கள் பரிதவித்து வருகின்றனர். வரலாறு காணாத பாதிப்பால் வாழ்க்கையை இழந்து நிற்கும் பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதே அனைவரது கோரிக்கையாகவும் உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் குருசாமி. இந்த நிலையில் தூத்துக்குடியில் திமுக எம்பி கனிமொழி டிராக்டரில் சென்று நிவாரணப் பணியில் ஈடுபட்டார். மாப்பிள்ளையூரணி, இந்திரா நகர், தலைமுத்து நகர் ஆகிய கிராமங்கள் வெள்ளத்தால் மோசமான பாதிப்பை சந்தித்துள்ள நிலையில் அங்கு டிராக்டரில் சென்ற திமுக எம்பி கனிமொழி மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். இதையடுத்து கயத்தாறு அருகேயுள்ள அல்லிக்குளம் மற்றும் விளாத்திக்குளம் ஆகிய இடங்களுக்கும் சென்று மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்து உணவு, தண்ணீர் உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார்.
இதனிடையே தூத்துக்குடியில் மழைநீரை அகற்றுவதற்காக நெய்வேலி என்எல்சியிலிருந்து ராட்சத மோட்டார்கள் லாரியில் அனுப்பப்பட்டன. அவற்றை இயக்குவதற்காக என்எல்சி ஊழியர்களும் தூத்துக்குடிக்கு சென்றனர்.